எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி ஒரு கடும் சரிவுக்கு பிறகு வீக்லி எக்ஸ்பைரி ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு. 233 புள்ளிகள் அதிகரித்து 24,261 முடிவடைஞ்சிருக்கு. இதனுடைய பாசிட்டிவிட்டி இன்னும் அடுத்தடுத்து எத்தனை நாட்கள் தொடரும். அப்படி மேலே போகும்பொழுது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன, கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்கும், இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு. இது ப்ரீவியஸ் டேனுடைய கேண்டில், இது இன்றைக்கி டுடேக்கான கேண்டில். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே ஒரு கேப் அப் 250 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் டே லோ 24,080 வரைக்கும் வந்திருக்கு. அதேமாரி டே ஹை 24,303 வரைக்கும் டே ஹை போயிட்டு க்ளோசிங் 24,261 க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா போர் பதட்டத்திற்கு மத்தியில் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸு. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக எக்ஸ்பைரி க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய பாசிட்டிவிட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 24,080 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,920 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,800 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே பார்த்திங்க அப்படின்னா 24,320 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 24,400 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 24,500 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே அப் சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ லெவல்ஸ். ஏன்னா இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா டே லோவிலேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகி தான் மேலே ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய பாசிட்டிவிட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளை ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த 24,320 இந்த லெவல், அதாவது இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் திரும்ப ஓப்பன் ஆகி அதே லெவலுக்கு மேலே சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,400 24,450 500 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் 320க்கு மேலே போக முடியல அப்படின்னா கீழே வர மார்க்கெட் 24,080 உடச்சி மார்க்கெட் கீழே சஸ்டெயினாக இந்த லெவல்ஸ் உடச்சி சஸ்டெயினாக இருந்தால் மட்டும்தான் ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி செல் ஆகிற மார்க்கெட் திரும்ப 24,000 950 900 23,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நாளைய மார்க்கெட்டில் இந்த 24,320 ஸ்டாப் லாஸாக எடுத்து இந்த லெவலுக்கு மேலே இல்லை அப்படின்னா இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் எடுத்து நம்ம செல் போனோம் அப்படின்னா கீழே 24,080 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி கீழே மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் 24,080 நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்து இந்த இடத்துல நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுனே ஃபேக்காக கூட ஒரு டவுன், அதாவது பிரேக் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிச்சு சடனாக மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேனிக்கும் ஆக வேணாம். இந்த 24,080 கீழே சஸ்டெயினாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங் போகணும். அதேமாரி 24,320க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பையிங் போகணும். இந்த இன்பிட்வீன் கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் ஸ்டாப் லாஸும் செல்லிங் ஸ்டாப் லாஸு இந்த லெவல்ஸ் பையிங் ஸ்டாப் லாஸாக எடுத்தாலும் நம்ம டே ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.